அது தினசரி வருமானங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எண்கள்ல நம்ம வந்து எந்த நம்பர்களை எடுக்கலாம். அதாவது ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சரி, அதெல்லாம் தினசரி வருமானங்கள் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த மளிகை கடை, அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் காய்கறி கடைகள், அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தினால் அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள்லாம் வந்து 92 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தலாம். சார் 92 அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கும் 92 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து கை, அதாவது நம்ம உள்ளங்கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேட்ல நம்ம வந்து 92 அப்படின்ற நம்பரை இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் எழுதும் போது அந்த 92 அப்படின்ற நம்பர் நமக்கு சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப இந்த 92 யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தினசரி வருமானங்கள் வரக்கூடிய ஆட்களாக இருந்தால் தாராளமா பயன்படுத்தும் போது இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதுபோக இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தினசரி நம்ம வந்து பசுமாட்டிற்கு இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் நமக்கு வந்து